ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 கிராம்பு, கருவேப்பிலை, பட்டை, காஞ்ச மிளகாய், பிரியாணி இலை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, பிரியாணி மசாலா, கார்ன்ஃப்ளவர், பன்னீர். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை பொரித்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பன்னீரை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கூட வெட்டி வச்ச 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இது கூட வெட்டி வச்ச 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் உப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம 2 மினிட்ஸ்க்கு வேக விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது கூட நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது கூட வச்சு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.